السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: وما آتيتم من زكاة تريدون وجه الله فأولئك هم المضعفون. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: دعوا مرضاكم بالصدقة وحصنوا أموالكم بالزكاة. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையவனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியம் பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வருடத்தினுடைய ரமதானின் 3வது ஜும்ஆ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் அடைய செய்திருக்கின்றான். அல்லாஹிற்கு நாம் அதற்கு முதற்கண் நன்றி செலுத்தியவர்களாக ரமதானுடைய எஞ்சி இருக்கக்கூடிய எல்லா நாட்களையும் நோன்பின் மூலமாகவும் பிற அமல்களின் மூலமாகவும் அந்த நாட்களை நாம் அடைவதற்கும் அந்த தினங்களை கண்ணியப்படுத்துவதற்குண்டான நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்கின்ற மிகப்பெரிய துஆவோடு, பொதுவாக ரமதான் அல்லாஹின் புறத்திலிருந்து அளவிட முடியாத அளவிற்கு நன்மைகளை, கருணைகளை, பரக்கத்தை, மன்னிப்பை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் புறத்திலிருந்து அடியார்களுக்கு அனைத்து விதமான ரஹ்மத்துகளையும் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். அதுபோன்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் அதற்குண்டான கூலிகளை அல்லாஹ் பன்மடங்காக பெருக்கி கொடுப்பதையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லித் தருவார்கள். அந்த அடிப்படையில் ரமதானிய காலங்களில் ஒன்றை செய்தால் அது பன்மடங்கு நன்மையாக கிடைக்க பெறும் என்கின்ற நபிகள் பெருமானாருடைய அறிவுறுத்தலின் பெயரில் இந்த சமுதாயம் ரமதானிய காலங்களில் தொடர்ந்து செய்து வரக்கூடிய கடமையான மற்றொரு அமல் என்பது ஜகாத்தினுடைய கடமை. ஜகாத் என்பது ரமதானில் தான் கொடுத்தாக வேண்டும் என்பது கிடையாது. ஆனால் பிற காலங்களை விட ரமதானில் நாம் கொடுப்பது, அந்த கடமையை நிறைவேற்றுவது, நாம் ஒன்றை செய்தால் கொடுப்பது ஒரு ஜகாத், ஆனால் அதற்குண்டான கூலிகள் என்பது அல்லாஹின் புறத்திலிருந்து பன்மடங்காக நமக்கு கிடைக்க பெறும் என்கின்ற நம்பிக்கையோடு, இந்த நம்பிக்கை என்பது தவறானதும் கிடையாது. காரணம், நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய அருமை சஹாபாக்கள், குறிப்பாக 3ஆம் கலீஃபா ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ரமதானுடைய ஜும்ஆக்களில் ஒரு ஜும்ஆவை இப்படியும் சொல்வார்களாம். ஜும்ஆ மேடையில் ஏறி மக்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரமதானுடைய ஒரு ஜும்ஆவில் இப்படி சொல்வார்கள்: ஹாதா ஷஹ்ரு ஸகாத், ஹாதா ஷஹ்ரு ஸகாத், இது ஜகாத்துடைய மாதம். எனவே ஃபஅக்ரிஜு ஃபீஹி ஸகாத் அம்வாலிக்கும், உங்களது பொருட்களிலிருந்து ஜகாத்தை கணக்கிட்டு அந்த ஜகாத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு
ரமலானுடைய ஒரு ஜும்மாவில் இப்படியும் மக்களுக்கு ஞாபகப்படுத்துவார்கள் என்று வரலாறுகள் நம்மால் காண முடிகின்றது. எனவே நாம் கொடுத்து வரக்கூடிய, நாம் செய்து வரக்கூடிய ரமலானில் கொடுக்கக்கூடிய ஜகாத் என்பது ஒரு தவறான நடைமுறை கிடையாது. மார்க்கத்தின் பெயரில் அருமை சஹாபாக்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய, செய்து காட்டி இருக்கக்கூடிய ஒரு நல்லமல் தான் என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது வணக்கங்கள் என்பதை உடல் ரீதியான வணக்கங்களாக, பொருளாதார ரீதியான வணக்கங்களாக அல்லாஹ் நமக்கு பிரித்து கொடுத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் ஜகாத் என்பது பொருளாதார ரீதியிலான ஒரு வணக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் கத் அஃபலஹல் முஃமினூன், திட்டமாக மோமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனத்தில் எந்த மோமின்கள், எப்படிப்பட்ட பண்புகளுக்கு சொந்தக்காரர்கள், யார் வெற்றி பெற்றுவிட்ட மோமின் என்கின்ற பட்டியலை அல்லாஹ் போடுகின்ற பொழுது அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இத்தகைய மனிதரை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், எந்த மனிதர் தனக்குண்டான ஜகாத்தை உரிய முறையில் நிறைவேற்றுகின்றாரோ அவரும் நாளை மறுமையில் வெற்றி பெற்ற ஒரு மனிதர் என்பதாக அல்லாஹ் பரிந்து பேசுவான். தஃப்சீர் இப்னு கஸீரில் அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்திற்கு இலாஹ் நமக்கு விளக்கம் சொல்லுவாங்க. ஜகாத்துல் மாலி இன்னமா சும்மியத் ஜகாத்து, பொதுவா பொருள் தான் அது, தங்கமோ வெள்ளியோ வியாபார பொருள், அது பொருள் தான். ஏன் அந்த பொருளுக்கு அல்லாஹ் ஜகாத் என்று பெயரிட்டான் தெரியுமா? அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுவாங்க. லிஅன்னஹா துதஹிருஹு மினல் ஹராம், யார் ஜகாத்தை முழுமையாக நிறைவேற்றி விட்டாரோ அவரது பொருள் ஹராமில் இருந்து பாதுகாக்கப்பட்டது என்று அர்த்தம். ஜக்காத்துக்கு ஒரு அர்த்தம், பல அர்த்தங்கள் உண்டு. அதில் ஒரு அர்த்தம் ஜக்காவுடைய அர்த்தம், ஜக்காண்டா பரிசுத்தப்படுத்துது. இன்னொரு அர்த்தம் நமாவுடைய அர்த்தம், வளர்ச்சி அடையுது. எனவே இவன் சொல்லி காட்டுவாங்க, அல்லாஹ் ஏன் இந்த பொருளுக்கு ஜக்காத்தின் பெயரிட்டான்னு சொன்னா, நாம் ஜக்காத்தை உரிய முறையில் கணக்கிட்டு கொடுத்து விடுவதன் மூலமாக நமது பொருள்கள் பரிசுத்தமாகி விடுகின்றது, ஹராமில் இருந்து பாதுகாக்கப்படுகின்றது. அடுத்து சொல்லுவாங்க, வதகூனு ஸபபன் லிஸியாததிஹி, அவரது பொருளாதாரம் அதிகரிப்பதற்கு அவர் ஜகாத்தை கொடுப்பது ஒரு காரணமாக ஆகின்றது. வ பரக்கத்திஹி வ கஸரத்து நஃபிஹி, யார் ஜகாத்தை உரிய முறையில் கொடுத்து வருகின்றாரோ அவரது பொருளாதாரம் அழிவில் இருந்தும், எதிர்பாராத அழிவுகள், தீ விபத்துகள், கொள்ளை போகுதல், இது போன்ற அழிவுகளில் இருந்தும், அதுபோன்ற ஹராமில் இருந்தும் பாதுகாக்கப்படுகின்றது. அவைகளை கடந்து ஜகாத்தை உரிய முறையில் கொடுத்து விடுவதனால் நமது பொருள்களில் நாம் எண்ணி பார்க்க முடியாத அபரிமிதமான பரக்கத்துகளை அல்லாஹ் தருகின்றான் என்கின்ற விளக்கத்தை அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்திற்கு இலாஹ் நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்லுவாங்க. ஜகாத் நமக்கு தெரியும், நமது ஒட்டுமொத்த பொருளிலிருந்து 87 கிராம் கணக்கு, அவைகளை தாண்டியது ஜக்காத்துக்கு உட்பட்டது, ஜக்காத்து கொடுக்கணும். கண்டிப்பாக நாம் சிரமப்பட்டு நாம் கஷ்டப்பட்டு உழைத்தது தான். ஆனால் அல்லாஹ் கொடுக்க சொல்றான், மார்க்கம் கொடுக்க சொல்கின்றது, கொடுக்கின்றோம். இருப்பினும் நமக்கு சில கவலைகளோ, நாம் உழைத்தது, நாம் வேர்வை சிந்தி உழைத்தது, நாம் உடல் வருத்தி உழைத்தது, அல்லாஹ் கொடுக்க சொல்கின்றான். அந்த கவலை நமக்கு ஒருபோதும் இருக்கக்கூடாது என்கின்ற உத்தரவாதத்தையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு மிக தெளிவாக எடுத்துச் சொல்வார்கள். ஹஜ்ரத் அபீ கபஸத்தில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற தோழர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அவங்க சொல்றாங்க, அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நான் கேட்ட ஹதீஸ், நபிகள் பெருமானார் சொல்லுகின்ற பொழுது எப்படி சொன்னாங்க தெரியும்? அவங்க சொல்றாங்க, ஸலாசுன் 3 காரியங்கள், அக்ஸமு அலைஹின்ன, நான் அந்த 3 காரியங்கள் மீது சத்தியம் இடுகின்றேன். வ உஹத்திஸுகும் ஹதீஸன் ஃபஹஃபதுஹு, நான் அந்த 3 உனக்கு சொல்லி தர்றேன், அந்த 3 நீ மனன விட்டுக்கொள், நீ அதை
மனப்பாடம் செய்து கொள் என்று நபிகள் பெருமானார் இவ்வளவு தூரங்கள் எனக்கு வலியுறுத்தி அறிவுறுத்தலுக்கு பிறகு அந்த மூன்றை சொன்னாங்க. அந்த மூன்றில் முதன்மை விஷயம் என்ன தெரியுமா? அக்ஸமு அலைஹின்ன, நபிகள் பெருமானார் சத்தியம் செய்து சொன்ன அந்த மூன்று காரியங்களில் முதன்மையான காரியம் என்ன தெரியுமா? நபிகள் பெருமானார் உறுதி தர்றாங்க, உத்தரவாதம் தர்றாங்க. ஜகாத் கொடுப்பவர்களுக்கு இந்த நம்பிக்கை அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கை வேண்டும் என்பதை அண்ணன் பெருமானார் தனது வாய்மொழியின் மூலமாக சத்தியமிட்டு இந்த உம்மத்திற்கு சொன்னாங்க. ஒருபோதும் அடியான் ஜகாத்தை கொடுப்பதன் மூலமாக அவரது பொருளாதாரம் ஒருபோதும் குறைந்து விடாது. இதற்கு நான் அல்லாஹ்வை சத்தியமிடுகின்றேன். நபிகள் பெருமானார் வார்த்தை. ஒரு அடியான் தன்னின் மீது கடமையான ஜகாத்தை கொடுப்பதன் மூலமாக நமக்கு உலகத்தின் ரீதியாக, உலகத்தின் பார்வையில், உலகத்தின் சிந்தனைகளில் அது நமக்கு இழப்பீடை போன்று தெரியலாம். யாருதான் நம்மால் அதாவது ஈஸியா எடுத்து கொடுத்துட முடியும்? ஒருத்தர் 5 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறாரு, அதற்கு நான் ஜகாத்தை தூக்கி கொடுக்கண்டா ஈஸியா கொடுத்துட முடியுமா? வருத்தங்கள் இருக்கலாம், உலகம் ஏமாலியாக பார்க்கலாம். நபிகள் பெருமானார் நமக்கு சொல்லித் தரக்கூடிய உத்தரவாதம், சத்தியமிட்டு சொல்றாங்க, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜகாத்தின் மூலமாக ஒரு காலமும் அல்லாஹ் உங்களது பொருளாதாரத்தை குறைக்கவே மாட்டான். மாறாக அதில் வளர்ச்சி காண முடியுமே தவிர ஒரு காலமும் உங்களது பொருளாதாரம் அல்லாஹின் புறத்திலிருந்து பாதுகாக்கப்படும், அது ஒருபோதும் குறைந்து விடாது என்பதற்கு நான் அல்லாஹ்வை சத்தியமிட்டு உறுதிமொழி தருகின்றேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லித் தரக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமான ஒரு உதவி. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜகாத் நாம் கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா விதமான அழிவுகளிலிருந்து, எல்லா விதமான தீங்குகளிலிருந்து அல்லாஹ் நமது பொருளாதாரத்தை பாதுகாக்கின்றான் என்பதோடு அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் மென்மேலும் வளர்ச்சி அடைய செய்கின்றான் என்பது இஸ்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய மிகப்பெரிய உத்தரவாதம். அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் அல்லாஹ் ரசூலுடைய அந்த சொல்லின் அடிப்படையில் நம்பிக்கை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் ஜகாத்தை கொடுக்கக்கூடிய கனவான்கள் துணிந்து கொடுப்போம். அல்லாஹ் நமது பொருளாதாரத்தை இருந்ததை விட அல்லாஹ் பன்மடங்காக பெருக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். ஜகாத் இந்த சமுதாயத்தை பொறுத்தவரை, இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை மிக மிக வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு அமல். எந்த அளவிற்கு என்று சொன்னால் பல முறையில் நாம் சொல்லியிருப்போம், அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகப்படியான இடங்களில் எங்கெல்லாம் தொழுகை குறித்து அல்லாஹ் பேசுவானோ, தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று அல்லாஹ் பேசுவானோ, அதற்கு அடுத்து அல்லாஹ் பேசுவது அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸகா. திருமறையினுடைய பல்வேறு இடங்கள், ஒரு சில இடங்கள் அல்ல. தொழுகையை நிலைநாட்டுங்கள், அதோடு ஜகாத்தையும் சேர்த்து கொடுத்து வாருங்கள். ஆக தொழுகையை இந்த சமுதாயம் எவ்வளவு தூரங்கள் தனக்குண்டான கடமை என்று ஒப்புக்கொள்கின்றதோ, அதுபோன்று அதற்கு சற்றும் குறைவில்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மற்றொரு பிரதானமான பிரத்யேகமான கடமை என்பது ஜகாத். அதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் சமுதாயத்தின் விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய, மார்க்கத்தினுடைய புரிந்துணர்வோடு இருக்கக்கூடிய மேன்மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஜகாத்தை கொடுத்து வருகின்றார்கள். ஆனால் சமுதாயத்தினுடைய விளக்கங்களில் குறைவு இருக்கக்கூடிய மனிதர்கள், சமுதாயத்தினுடைய புரிந்துணர்வு சரியாக இல்லாத மனிதர்கள் ஜகாத்தின் விஷயத்தில் அலட்சியத்தை காட்டுவதை நம்மால் உலகத்தில் காண முடிகின்றது. ஒன்றை சொன்னால் நமக்கு மார்க்கத்தின் பார்வையில் தொழுகை, அந்த தொழுகை கூட சில மனிதர்களுக்கு இடம்பாடு உண்டு, சில ருகுசத்துகள் சலுகைகள் உண்டு. ஆனால் ஜகாத்தில் அந்த சலுகைகள் முழுமையாக தடைப்படுத்தப்படும். மார்க்கத்தில் தொழுகை உயரிய கடமை, அது மாற்று கருத்து அல்ல. தொழுகை இல்லைன்னு சொன்னா முஸ்லிமே இல்லை, மாற்று கருத்து அல்ல. அந்த தொழுகைக்கு கூட மார்க்கம் சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு சலுகை கொடுத்திருக்கின்றது. ஆனால் அந்த சலுகை என்பது ஜகாத்தின் விஷயத்தில் கிடையவே கிடையாது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
தொழுகைக்கு எந்த ரீதியிலும், தொழுகை விட எந்த ரீதியிலும் குறைந்ததல்ல ஜகாத். தொழுகையை நாம் எப்படி பேணுதலாக தொழுக வேண்டுமோ, தொழுகைக்குண்டான நேரத்தில் தொழுதாக வேண்டுமோ, தொழுகைக்குண்டான அகமியங்களை பேண வேண்டுமோ, தொழுகையை விட்டுவிட்டால் எப்படி கவா செய்ய வேண்டுமோ அதுபோன்றுதான், ஏன் அதைவிட அதிகமாகவே ஜகாத்தும் அப்படித்தான். அது ஒரு இபாதத். மார்க்கம் தொழுகையே சில பேருக்கு அனுமதி கொடுக்குது விட்டு விடுவதற்கு, சலுகை கொடுக்குது. யாருக்குங்க? புத்தி சுவாதீனம் இல்லாதவர். புத்தி சுவாதீனம் இல்லாதவர் தொழுகை விட்டுக்கலாம், அனுமதி, அவருக்கு அனுமதி உண்டு, குற்றம் கிடையாது. பருவ வயதை அடையாத சிறுவர் சிறுமி இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் தொழுகிறாங்க, தொழுகாவிட்டாலும் தண்டனைக்குரிய குற்றம் கிடையாது. பருவ வயதை அடையும் வரை அவர் தொழுகாவிட்டாலும் தண்டனைக்குரிய குற்றம் அல்ல. ஆனால் ஜகாத் அப்படி அல்ல. நபிகள் பெருமானார் மிக தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. ஒரு செல்வந்தருக்குண்டான ஒரு குழந்தை, அந்த பெற்றோர் ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் சிறு வயதில் அவங்களோட சிறு வயதில் இறந்துடுறாங்க. குழந்தைகள் இன்னும் பருவ வயது அடையல, யத்தீம் அனாதை சிறுவர்கள் என்கின்ற ஒரு நிலையில் மார்க்கத்தில் பார்க்கப்படுது. அதுபோன்று ஒருத்தர் மஜ்னூனா இருக்கிறாரு, அவருக்குண்டான பெற்றோரும் இல்லை, ஆனா அவருக்கு செல்வங்கள் அபரிமிதமா இருக்குது, ஜகாத் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது, அவர் தான் மஜ்னூன் ஆச்சே, புத்தி சுவாதனம் இல்லை, விட்டுறலாமா? அதாவது குழந்தை சின்ன குழந்தை தானே, அது பெற்றவங்க போயிட்டாங்க, விட்டுறலாமா? மார்க்கம் சொல்லுகின்றது. அண்ணன் பெருமானாரை ஹதீஸ் திருமதியில் அறிவிக்கிறாங்க, அலாமன் வலியின் யதீமன் லஹு மாலுன் ஃபல்யத்தஜிர் ஃபீஹி வலா யத்ருகுஹு ஹத்தா தாகுலுஹு ஸதகா. ஒரு யதீமான சிறுவர், அவருக்குண்டான பொறுப்பை இன்னொருவர் ஏற்றிருக்கிறார், அது அவரு பொருளாதாரம் தான், விட்டுறாதீங்க. இஸ்லாம் சொல்லுகின்றது, அந்த பொருளாதாரத்தை எப்படி வளர்க்க முடியுமோ வியாபாரத்தில் வளர்த்து எடுங்க, அதை அப்படியே விட்டு ஜக்காத்திரி அதை அழிச்சிடாதீங்க. சிறுவர் யதீமான சிறுவர், அவர் புத்தி சுவாதனம் இல்லை, ஆனா மார்க்கம் தொழுகைக்கு கொடுக்கக்கூடிய அந்த சலுகையை ஜக்காத்துல கொடுப்பதில்லை. அவருக்கு யார் பொறுப்புதாரியோ அந்த பொறுப்புதாரி அந்த கடமையை நிறைவேற்றுங்க. அதோடு மட்டுமல்ல, அந்த பொருளாதாரத்தை பாதுகாப்பது அந்த காடியின் மீது கடமை. அந்த பொருளாதாரத்தை அவருக்கு தனியாக வியாபாரத்தை ஏற்படுத்துங்க, அந்த வியாபாரத்தை கவனியுங்க, அதில் செலுத்துங்க. அதில் நீங்க வியாபாரத்தை செய்து அந்த வியாபாரத்தை பெருக்கி வரக்கூடிய லாபத்தில் நீங்க ஜகாத்தை கொடுங்க. மார்க்கம் ஜகாத்தை பார்க்கக்கூடிய பார்வை என்பது ஏனோதானம் என்று அல்ல. சமுதாயத்தில் சில பேர் என்னமோ நாம் ஏன் பொருளாதாரத்தை கொடுக்கிறேன், நான் நினைச்சா கொடுக்கலாம், இல்ல. தொழுகை எப்படி இந்த உம்மத்திற்குண்டான அடிப்படை கடமையோ அதுபோன்று மார்க்கம், ஏன் அதை விட அதிகமாகவே. காரணம், ஜகாத் என்பது நாம் உழைத்தாலும் அந்த பொருள் நமக்கானதல்ல, அது பிறருக்கானது. அந்த பொருள் நமக்கானதல்ல, அது பிறருக்கானது. எனவே மார்க்கம் சொல்லுகின்றது, யதீமா இருந்தாலும் புத்தி சுவாதனம் இல்லைன்னு சொன்னாலும் அந்த பொருளாதாரத்தை நீங்க வளர்த்திடுங்க, நீங்க ஜகாத்து கொடுங்க. ஜகாத் இந்த சமுதாயத்தில் வறுமையை முழுவதுமாக ஒழித்தளிப்பதற்கு, இந்த சமுதாயத்திலிருந்து வறுமையை முற்றிலுமாக நீக்குவதற்கு அல்லாஹின் புறத்திலிருந்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிவாரணி அது. எனவே அந்த ஜகாத்தின் விஷயத்தில் மிகப்பெரிய கண்ணும் கருத்துமாக ஈடுபாட்டோடு நாம் செயல்பட வேண்டும் என்பதை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தை நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டும். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஜகாத்தை சமுதாயத்தில் அல்ஹம்துலில்லாஹ் பெருவாரியான மக்கள் கொடுத்து வருகின்றோம். அதில் மறுப்பதற்கு அல்ல, மாற்று கருத்து அல்ல. ஆனால் இஸ்லாம் எந்த தொலைதூர பார்வையோடு பார்க்கின்றதோ, இஸ்லாம் எந்த தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கின்றதோ அந்த வறுமை சமுதாயத்தில் நீங்கி இருக்கின்றதோ, அதிகரித்திருக்கின்றது. நீங்க நாம மற்ற உலகத்தை விட்டரலாம், மற்ற சமுதாய மக்களை விட்டரலாம். மார்க்கத்தின் பார்வையில் வறுமையை நீக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட ஜகாத்து வருஷம் வருஷம் அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் வறுமை நீங்கி இருக்கின்றதா, வறுமை அதிகரித்திருக்கின்றதா, நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி.
வறுமை அதிகரித்துத்தான் இருக்கின்றது, அதில் மாற்று கருத்து அல்ல. பெறுபவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜகாத்தை எப்படி கொடுக்கணும், ஜகாத்தை எப்படி கொடுக்கணும் என்கிற ஒரு கண்ணோட்டத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அந்த கண்ணோட்டத்துக்கு சமுதாயம் இன்னும் கொஞ்சம் ஏறி வரணும். நபிகள் பெருமான் மிக தெளிவாக சொல்லி தருவாங்க. புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ், லைஸல் மிஸ்கீன், இவர் யாசகதாரி அல்ல. யார்? அல்லது யதூஃபு அலன் நாசி தருத்துஹுல் லுக்மத வல் லுக்மதான் வத் தம்ரத வத் தம்ரதான். ஒருவேளை உணவுக்காகவோ இருவேளை உணவுக்காகவோ நம்மிடத்தில் யாசகம் கேட்டு வருகின்றார்களே, இவர்கள் மார்க்கத்தின் பார்வையில் மிஸ்கீன்கள் அல்ல. அப்ப யார் மிஸ்கீன்? வலாக்கின்னல் மிஸ்கீன் அல்லதி, யார் உண்மையான யாசகர், யார் உண்மைகளுக்கு தகுதி படைத்தவர்? லா யஜிது கினன் யுக்னிஹி, ஒரு மனிதர் இவர்தான் தகுதியானவர். யார்? அவரது தேவைகள் நிறைவேற்றுவதற்குண்டான வழியை வசதியை பெற்றிருக்க மாட்டார். வலா யுஃப்தினு பிஹி, அது எப்படி தீர்க்கணும் அவருக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபயதஸத்தகு அலைஹி, ஃபயதஸத்தகு அலைஹி, இவரை தேடி இவருக்கு நீங்கள் ஜகாத்தை கொடுங்கள். வலா யகூமு ஃபயஸ்அலுன் நாஸ், அவர் எப்பொழுதுமே மக்களை தேடி நிற்க மாட்டார், மக்கள்கிட்ட யாசகம் கேட்டு நிற்க மாட்டார். அவருக்கு மானம் வெட்கம் போய் கேட்கணுமா என்று தடுக்கும். அப்பேற்பட்ட மனிதர்களை பார்த்து நீங்கள் தேடி கொண்டு போய் கொடுங்கள். இஸ்லாம் நபிகள் பெருமான நமக்கு சொல்லி தரக்கூடிய வழிமுறை. கொடுக்கக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் செல்வந்தர்கள் தனவந்தர்கள் தயவு கூர்ந்து கொடுக்கிறோம். கொஞ்சம் நமது மனநிலை மாற வேண்டும். இன்னைக்கு உண்மையிலே உலகத்துல ஒரு நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லை யாராவது இருக்காங்களா? ஒரு நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லை யாராவது இருக்கிறாங்களா? அப்படி மீறி இருந்தா அவன் உழைக்க தகுதியற்றவன், அவன் சோம்பேறின்னு அர்த்தம். ஒரு நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லை ஒருத்தன் இருக்கான்னு சொன்னா அவன் உழைக்க தெரியாதவன், சோம்பேறின்னு அர்த்தம். எனவே ஜகாத் சாப்பாடு பசியை போக்குவதல்ல. ஜகாத் என்பது பசியை போக்குவதல்ல. ஜகாத் ஒரு தொலைதூர திட்டம். அது வறுமையை சமுதாயத்திலிருந்து நீக்குவதற்குண்டான ஒரு முழுமையான செயல்வடிவ திட்டம். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு தெரிஞ்சு நம்ம மஹல்லால மாதங்கள் ஏழைகளுக்கு ஒரு மாதத்திற்கு உணவு தேவை கொடுக்கக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது உணவு தேவை எப்படியும் வந்துருங்க. கண்டிப்பா அவன் அடிச்சு பிடிச்சா சம்பாதிச்சிருவான். உணவு தேவை எப்படி அல்லாஹ் சேர்த்துருவான். அவன் முயற்சி எடுத்தான் அல்லாஹ் சேர்த்துருவான். எனவே உணவு தேவை நிறைவேற்றுவது ஜகாத் அல்ல, தயவு கூர்ந்து. அப்படி நீங்க ஜகாத்தை உணவு தேவை கொடுக்கணும்னு சொன்னா விதவையா இருப்பாங்க பெண்கள், ஆண்கள் இல்லை, குழந்தைய வச்சிருப்பாங்க, விதவையா இருப்பாங்க, கொடுங்க அல்ஹம்துலில்லாஹ். வயோதிகர்கள் உழைக்க முடியாது, இதற்கு மேல் பராமரிக்க ஆள் இல்லை, கொடுங்க அல்ஹம்துலில்லாஹ். இப்படி கொண்டு போய் உணவு கொடுக்கலாமே தவிர ஜகாத்தே உணவாக மாறிவிடக் கூடாது. அது திட்டமே அல்ல. ஜகாத் அருமை சஹாபாக்கள் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்படுத்தினார்கள். அண்ணன் பெருமானாருக்கு பிறகு பின்னால் வந்த ஹலீஃபாக்கள் செயல்படுத்தினார்கள். முழுமையான ஒரு திட்டத்தை, முழுமையான ஒரு வெற்றியை கண்டது ஹலீஃபாக்கள் காலத்திற்கு பிறகு இரண்டாம் உமர் என்று அழைக்கப்படக்கூடிய ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜகாத்தை எப்படி செயல்படுத்தணும், எப்படி செயல்படுத்தினா அது வெற்றியடைய திட்டமாக மாறும், அது எப்படி செயல்படுத்த முடியும், செயல்படுத்தி காட்டி அல்ஹம்துலில்லாஹ் வெற்றியை நிலைநாட்டியவர்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வரலாறை பற்றி பாருங்கள். ஆட்சி காலங்கள் பெரிதல்ல, எதுவா 40 வருஷம் 50 வருஷம் ஆண்டவங்க அல்ல, குறுகிய கால ஆட்சி காலம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் ஆட்சி முடிவதற்குள் மக்கள் முழுக்க தன்னிறைவான வாழ்க்கை, தனது குடியுரிமையின் கீழ் இருக்கக்கூடிய மக்கள் முழுக்க தன்னிறைவான வாழ்க்கை. வரலாறுல எழுதுறாங்க, ஜகாத்தை அந்த ஊரில் கிழக்கிலிருந்து மேற்கு வரை பெறுவதற்கு ஒரு ஆள் கிடையாது அந்த ஊரில். எனவே ஜகாத் பக்கத்து ஊரில் கொண்டு செல்லப்பட்டது. பைத்துல் மால் உருவாக்கினாங்க.
பைத்துல் மால் மூலமாக ஜக்காத் கொடுக்கப்பட்டது. வேங்க ஆள் இல்லை, திட்டத்தை செயல்படுத்தினார்கள். சொல்றாங்க, முதல்ல யத்தீம்களுக்கு கொடுங்க ஜக்காத்தை. இந்த ஊர்ல எத்தனை யத்தீம்கள் உண்டோ, சில குழந்தைகள் வச்சிருப்பாங்க, பெண்கள், அவங்களுக்கு வேற வழி இல்லை, யத்தீம்களுக்கு ஜக்காத்து கொடுங்க. முதல் திட்டம். யத்தீம்கள் முழுக்க கொடுக்கப்பட்டது, பைத்துல் மால் நிறைஞ்சு வழியுது. அடுத்து சொன்னாங்க, இக்து அனில் காரிமீன், யாருக்கு கடன் தேவையோ, கடன் சும்மா அனாவசிய செலவல்ல, வாழ்க்கையில முன்னேற நினைக்கிறாரு, வட்டி இல்லாம வாழ நினைக்கிறாரு, இப்படிப்பட்ட உழைப்பாளர்களை தேடி யாருக்கு கடன் தேவையோ கடன் கொடுங்க, கடன் கொடுத்து உதவி செய்யுங்க. இரண்டாவது திட்டம். அதற்கும் மேலும் பைத்துல் மால் வலிந்து நிறைகின்றது. மூன்றாவது திட்டம், யாத்தாக்குல் அபீத், அன்னைக்கு சில அடிமைகள் யார் அடிமையா இருக்கிறாங்களோ பைத்துல் மாலுடைய பொருளாதாரத்தை கொடுங்க, அவங்களை சுதந்திரமாக்குங்க. மூன்றாவது திட்டம். நான்காவது திட்டம், மூன்றும் செயல்படுத்தியாச்சு, தொடர்ந்து ரன்னிங்ல இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் பைத்துல் மால் நிறைந்து வழியுது. நான்காவது திட்டம், ஐயுமா ஷாபின் அராத ஐ தஸவ்வஜ ஃபஸவாஜஹு அலா ஹிசாபி பைத்துல் மாலில் முஸ்லிமீன். இன்னைக்கு திருமணம் செய்யண்டா பெண் வீட்டில் யோசிக்கணும், ஷரியத்தில் திருமணம் செய்யண்டா ஆண் மகர் கொடுக்க யோசிக்கணும். சொன்னாங்க உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஐயுமா ஷாபுன் அராத ஐ தஸவ்வஜ, ஒரு வாலிபர் திருமணம் செய்ய நினைக்கிறார், ஆனா திருமணம் செய்ய மகர் கொடுக்கணும், மகருக்கு வழி இல்லை. ஃபஸவாஜஹு அலா ஹிசாபி பைத்துல் மாலில் முஸ்லிமீன், பைத்துல் மாலை நான் தர்றேன், திருமணம் செய்யுங்க. பைத்துல் மாலை நான் தர்றேன், திருமணம் செய்யுங்க. ஆக ஒரு சதகா, ஒரு ஜகாத், அது எப்படி நிறைவேற்றினால், அது எப்படி கொடுக்கப்பட்டால் அது சமுதாயத்திலிருந்து வறுமையை முற்றிலுமாக நீக்கும் என்று செயல்படுத்தி காட்டிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அன்னைக்கு அந்த மார்க்கம் தான் அல்ஹம்துலில்லாஹ் கொடுக்கிறோம், கொடுத்தும் தீர்ந்தவாடு இல்லை. கொடுக்க கொடுக்க தேவை என்று வருபவர்கள் அதிகம், அல்லாஹ் பாதுகாக்கணும். நிறைய போலிகள் உண்டு, கணக்கில் எடுக்க வேண்டாம். நாம் அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்து வரக்கூடிய தனவந்தர்கள், நல்லடியார்கள் கொஞ்சம் சிந்தனையை மாற்றணும். ஜகாத் உணவுக்கான திட்டம் அல்ல. முதல் கொள்கை, ஜகாத் உணவுக்கான திட்டமே அல்ல. ஒரு பையன் நல்லா படிக்கிறான், மஹல்லால 10th +2 நல்ல மார்க் எடுத்திருக்கான், மேல் படிப்புக்கு வழி இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் ஜகாத் கொண்டு கொடுங்க. 50,000 போது கவலையப்படாதீங்க, அல்லாஹ் பரக்கத் செய்வான். அவன் வளர்ந்து ஆளாகி அல்ஹம்துலில்லாஹ் அவன் ஒருவன் உருவாக்குவான். ஒரு காசை மொத்தமா கொண்டு கொடுக்கிறதா நினைக்கவே நினைக்காதீங்க. நல்ல படிக்கிறவன், படிக்க வழி இல்லை, காலேஜ் ஃபீஸ் வழி இல்லை, மனமோந்து கொடுங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஒருத்தர் வட்டியில அழிஞ்சு போறாரு, நல்ல உழைக்கிறாரு, வட்டியில அழிஞ்சு போறாரு, தயவு செய்து தேடுங்க. ஜகாத் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் சொல்றான், ஜகாத் வழியில போறவனு கொடுக்கறது அல்ல, நீ தேடி போய் கொடு, நீ தேடு. யார பிடிச்சா, யார்கிட்ட விசாரிச்சா, யார கேட்டா வழி கிடைக்கும், அவனை பிடிச்ச நீ விசாரி. அதுதான் ஜகாத்து. வழியில பார்த்தவனு கொடுத்துட்டு போறது இல்ல ஜகாத்து. நல்ல உழைக்கிறான், முடியல, வட்டியை அழிஞ்சு போறான், தயவு செய்து மனமும் 1,00,000 இருக்கட்டும் கொடுத்துரு, வட்டியிலிருந்து வீட்டு சமுதாயத்தை. இதுதான் ஜகாத்தினுடைய உண்மையான மாண்பை தவிர ஒருபோதும் 10 பேருக்கு நான் கொடுக்கிறேன் ஜகாத்தே அல்லாது. உணவுக்குண்டான, உணவு தீர்ப்பதற்குண்டான வழிமுறை ஜகாத் அல்ல, மாறாக வாழ்வியல் முன்னேற்றத்திற்குண்டான தெளிவான வழிகாட்டுதல் ஜகாத். எனவே கொடுக்கும் தனவந்தர் அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் இந்த சிந்தனையை மாற்றி எடுத்தோன்னு சொன்னா நிக்கிறாங்களா, தாராளமா உதறி விடுங்க, சதக்காவை கொடுங்க, உதறி விடுங்க, சாப்பாடு வழியில உதறி விடுங்க. மருத்துவத்தை உண்மையாக வர்றாங்களா, அல்ஹம்துலில்லாஹ் தாராளமா கொடுங்க. எனவே ஜகாத்தா செயல்முறைப்படுத்தப்பட்டால், நடைமுறைப்படுத்தப்பட்டால் இஸ்லாமிய ஆட்சி எப்பேற்பட்ட ராஜாங்கத்தை பெற்றதோ அல்ஹம்துலில்லாஹ் நாமும் அப்படிப்பட்ட தன்னிறைவான வாழ்க்கையை அடைய முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்பேற்பட்ட கனவை நிஜமாக்கக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் வாழ்க்கையிலே தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.